கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட இது அதிகமாக சொல்லுவார்கள். என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வசனம். என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் உலக போர் என்ன நடந்துச்சுன்னா, யுத்தம் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல போர்க்களத்துல என்ன செஞ்சாங்கன்னா, அநேகருக்கு அம்மை வியாதி என்ன செஞ்சுன்னா வந்துச்சு. அதனால அநேகர் மரித்து கொண்டிருந்தாங்க. அப்படி மரித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில 17 வயதான ஒரு சிறுவனும் கூட அவனும் என்னாச்சுன்னா, அந்த சிப்பாய் என்ன செய்யணும்னா மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். அப்படி அவர் போராடி கொண்டிருக்கிற நேரத்துல என்ன ஆச்சுன்னா, கூட இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிட போறேன், மறிக்க போறேன். ஆனாலும் என்னது, எனக்கு யாராவது என்ன செய்யுங்க, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, யாராவது எனக்கு ஒரு போதகரை மாத்திரம் கூட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் ஏன் நீங்களும் கிறிஸ்தவன் இல்லை, உங்கள் பெற்றோர்களும் கிறிஸ்தவர்கள் இல்லை, நீங்கள் ஏன் போதகரை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் என்ன செய்வேன், ஆலயத்துக்கு போவேன், கதை சொல்லுவாங்க. அப்போ ஒரு கதை சொன்னாங்க, நிக்கோதேம் என்றவர். அவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த கதை கேட்டிருக்கேன். நான் இன்னும் மறுபடியும் பிறக்கணும், அதுக்கு என்னென்னு எனக்கு ஒரு ஊழியக்காரர் என்னென்ன செய்யணும், வழி நடத்தணும் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ இந்த கூட அந்த சக சேவகன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவரு கிறிஸ்தவர் அல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது, இவர் எதையோ உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாரு அப்படின்னா போயிடுறாரு. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து அவன் எப்படியும் இறந்து போயிடுவான், அப்போ நமக்கு நிம்மதியாயிரும் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஆனாலும் இவர் என்ன செஞ்சாரு, முனையிட்டே இருக்கிறாரு, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறாரு. ஆனால் திருப்பி அவர் பார்த்த ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு உயிர் இன்னும் போகலை. திருப்பி அவரை அழைத்து கூப்பிடுறாரு. எப்படியாச்சும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை, யார் போதுகிற எங்கே கூப்பிடணுன்ட்டு அப்படின்ட்டு அவர் சொல்லும் பொழுது, அப்போ இந்த மகன் சொன்னாராம், எங்கள் அம்மாவும் சில நேரத்தில் இந்த ஒரு வசனத்தை ஒன்று சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டியன் தான், ஆனால் நான் கிறிஸ்துவனா இருக்கிறது விருப்பப்படுறதில்ல, நான் அப்படி ஆலயத்துக்கெலாம் போகிறதில்ல, ஆனால் எங்கள் அம்மா போவாங்க, எனக்கு அடிக்கடிக்கு இந்த வசனத்தை சொல்லுவாங்க, அந்த வசனத்தை உனக்கு சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் தெரியும் ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி அவன் யோவான் 3:16 சொன்னாரான். அந்த வசனம் இருக்குல்ல, என்ன சொல்லுது, யாரெல்லாம் என்ன செய்யுது, குமாரனை விசுவாசிக்கிறாங்களோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் என்னன்னு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படும். நித்திய ஜீவன் பெறணும் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் பெறனா தானே பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை என்ன செஞ்சாருன்னா, அந்த மரித்து கொண்டிருக்க அந்த வாழ்வின் பிடித்து கொண்டார். ஆண்டவரை விசுவாசித்து ஜெபத்தோடு என்ன செஞ்சார், கொஞ்ச நேரத்தில் அவர் மரித்து போனார். அப்போ மரிக்கும் போது அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு, ரொம்ப உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள், இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக. அந்த வசனம் இன்னைக்கு எனக்கு என்ன இருந்துச்சு, ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. அந்த வசனம் என்னுடைய தேவனுடைய அன்பில் என்னை இன்னும் அதிகமாக நெருக்கி அல்லது பிணைக்கப்படுவதற்கு என்னுடைய உறவு நான் இன்னும் அதிகம் மேன்மைப்படுத்த அந்த உறவு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் மரித்து போனான். அதை பார்த்து அந்த சகோதரனும் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டாராம். இதை தான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன், நித்திய ஜீவனை தர பரலோகத்துக்கு நம்ம அழைத்து செல்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரா. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு வாலிபன் இறந்துட்டா, அந்த வசனத்து நிமித்தம் என்ன செஞ்சாங்க, 2 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மரித்து போனவனும் சரி, உயிரோடு இருக்கணும் என்ன செய்ய, தேவனை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அதான் சொல்றாருல, தேவன் தன்னுடைய ஒரே பிறக்குமான விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு நித்திய ஜீவனை தர அவர் காத்திருக்கிறார். இப்படி அந்த சிப்பாய்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல நீங்களும் இந்த குமாரனை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான கிருபை தகப்பனே, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நீர் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாரும் நித்திய மரணத்தை அடையக்கூடாது என்று சொல்லி
எங்கள் இடத்துல நீங்கள் பொறுப்பேற்று மரணம் அடைந்து ஆண்டவரே எங்களை நீ நித்திய மரணத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்து அந்த பரமக்காரனை வந்தடைத்தக்கதான பாக்கியமிக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அறியாத பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டு உண்மை விசுவாசிப்பவர்களானால் அவர்களையும் உடைய மந்தைக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அவை நோக்கி நீரே சிருஷ்டிகர், நீரே உயிருள்ள தேவன், நீரே எங்களுக்காக இந்த மண்ணில் வந்து பிறந்தவர், நீரே எங்களுக்காக மரித்தவர் என்று சொல்லி யாரெல்லாம் நமக்கு சாட்சி பகர்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்தித்தருங்க. சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. சாத்தான் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு இந்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஆவினர் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சம் பண்ணாலுங்கிறோம். இந்த நாள் முழுவதும் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு வீசி கூட மன்னித்து இப்படி ராஜ்யம் வரும்போது நிறைத்தல் வேண்டுமாய் இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம். ஜென்ம நட தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.